நீங்க டிவில பார்த்து ரசிச்ச ரெஸ்லர்ஸ் எல்லாம் நிஜ வாழ்க்கையில பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தன்னோட சுயநலத்துக்காக தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன டாப் 5 ரெஸ்லர்ஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க. அஞ்சாவதா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின். 2002ல ஸ்டோன் கோல்ட் டெக்சாஸ்ல இருக்கிற அவரோட வீட்டுல தன்னோட வைஃப் கூட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சண்டை வந்து பேசிட்டு இருக்கும் போதே அவரோட வைஃப் பல தடவை அடிச்சிருக்கிறாரு. இதுல கோபமான அவரோட வைஃப் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. போலீஸ் வரும்போது அவர் வீட்டுல இல்ல, பட் இவரே போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டாரு. போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணி $1000 ஃபைன் போட்டு அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு எந்த பிரச்சனைக்கும் போக கூடாதுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. WWE இத பத்தி எந்த ஒரு விஷயத்தையுமே பேசாம சைலண்டா இருந்தாங்க. கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் அவரோட வைஃப் கெப்ரா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதுல இந்த மாதிரி நடக்கிறது முதல் தடவை இல்ல, அவர் எப்பவுமே இப்படித்தான் கோவப்பட்டுட்டே இருப்பாருன்னு சொன்னாங்க. நிறைய ஃபேன்ஸ் இதுக்கு ஆல்கஹால் தான் காரணம்னு சொன்னாங்க. பட் ஸ்டோன் கோல்ட் இதுக்கு எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 4வது இடத்துல நம்ம பார்க்க போற ரெஸ்லர் ஜெஃப் ஹார்டி. 2009ல போலீஸ் ஜெஃப் ஹார்டி வீட்ல ரைட் நடத்துனாங்க. அப்போ அவரோட வீட்ல ஸ்டெராய்ட்ஸ், பில்ஸ், கோகேன் இது மாதிரியான பல ட்ரக்ஸ் அவரோட வீட்ல இருந்துச்சு. உடனே போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அது வெறும் ஒரு ஆரம்பம் தான். அதுக்கப்புறம் அவர் திரும்ப அரெஸ்ட் ஆனாரு. ஏன்னா இவர் அடிக்கடி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனாலயும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனதுனாலயும் அது மட்டும் இல்லாம சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட லைசன்ஸ் வச்சியும் வண்டி ஓட்டிருக்காரு. ஒரு டைம்லாம் இவரால போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஸ்ட்ரைட்டா நடந்து கூட போக முடியாத அளவுக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாரு. இன்னொரு டைம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு நட் ரோட்ல காரை கிராஷ் பண்ணிட்டாரு. WWE இவர் கூப்பிடுவாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணி சஸ்பெண்ட் ஆயிடுவாரு, திரும்பவும் கூப்பிடுவாங்க, திரும்பவும் சஸ்பெண்ட் ஆயிடுவாரு. 2021 ஒரு லைவ் ஈவென்ட்ல மேட்ச் விளையாடிட்டு இருக்கும் போதே பாதியில கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. சோ WWE அவர் மேட்ச் டைம்லயே ட்ரக் யூஸ் பண்ணதுனால அவர் ஃபயர் பண்ணிட்டாங்க. 3வதா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் ஜிம்மி யூசோ. ஜிம்மி யூசோவும் பல தடவை அரெஸ்ட் ஆயிருக்காரு. எல்லா டைமும் இவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனதுனால தான் போலீஸ்ல மாட்டினாரு. 2019ல ஒரு தடவை அரெஸ்ட் ஆயிருக்காரு. அப்புறம் 2021, அப்புறம் 2022 இதுல ஒரு தடவை காரை ஸ்டாப் பண்ண போலீஸ் கிட்ட கத்தி சண்டைக்கு போயிருக்காரு. நார்மலா வேற யாராவது இருந்தா WWE அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஜிம்மி அந்த டைம்ல பெரிய ஸ்டோரி லைன், அதாவது பிளட் லைன் ஸ்டோரி லைன்ல இருந்ததுனால WWE அவர் சஸ்பெண்ட் பண்ணல. ஃபேன்ஸ் எல்லாரும் தொடர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க ஜிம்மியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு காரணம் அவர் பெரிய ரெஸ்லர்ங்கிறதுனாலயா? இதுவே வேற யாராவது இருந்தா அவங்க ஃபயர் பண்ணிருப்பாங்கன்னு ஃபேன்ஸ் அவங்களோட கோவத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதோட பேக் ஃபயர் உங்களுக்கே தெரியும். ஜே யூசோ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணாரு. ஆனா ஜிம்மி ஒரு மிட் கார்ட் சாம்பியன்ஷிப் கூட வின் பண்ணல. 2வதா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் மேட் ரிடில். மேட் ரிடில் ஒரு WWE ரெஸ்லர், அப்புறம் UFC ரெஸ்லர் கூட. இவர் ஃபேன்ஸ்க்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு கேரக்டர். இவர் பண்ண ப்ரோ அப்படிங்கிற கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. இவர் ஃபியூச்சர்ல வேர்ல்ட் சாம்பியன் அளவுக்கு புஷ் பண்ணலாம்னு வச்சிருந்தாங்க. பட் 2020ல இண்டிபெண்டன்ட் ரெஸ்லர் கேண்டி கார்ட்ரைட் இவர் மேல ஒரு செக்ஷுவல் மிஸ்கண்டக்ட் பண்ணதா கேஸ் போட்டிருப்பாங்க. ஆனா WWE அதை கண்டுக்காம தொடர்ந்து அவர் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. 2023 JFK ஏர்போர்ட்ல பொதுமக்களுக்கு பிரச்சனை கொடுக்கிற மாதிரி குடிச்சிட்டு தப்பான வார்த்தைகள்ல பேசியிருக்காரு. அதனால அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அரெஸ்ட் பண்ண போலீஸ் மேலேயே என்ன தாக்க வந்தாங்கன்னு போய் கேஸ் கொடுத்திருக்காரு. ஆனா சுத்தி இருந்த ஐ விட்னஸ் அப்புறம் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இவருக்கு எதிராக இருந்துச்சு. WWE இவர் இனிமே தேவையில்லைன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரே ஒத்துக்கிட்டாரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனால தான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னாரு. கடைசியா நம்ம பார்க்க போற ரெஸ்லர் ரான் கில்லிங்ஸ்னு சொல்லப்படுற R-Truth. WWEயோட மிகப்பெரிய என்டர்டெய்னர் யாருன்னு கேட்டா எல்லாரும் R-Truthன்னு தான் சொல்லுவாங்க. இவர் பண்ண காமெடி எல்லாம் யாராலையும் மறக்க முடியாது. ஆனா எல்லாரோட ஃபேவரட் ரெஸ்லரா இருக்கிற இவரு WWEக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு மத்தவங்களுக்கும் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிருக்காரு. அதனால போலீஸ் இவர் அரெஸ்ட் பண்ணி 13 மந்த் ஜெயில வச்சிருந்தாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தன்னோட ஃபோக்கஸ் மியூசிக் மேலயும் ரெஸ்லிங் மேலயும் காட்டி ட்ரக்ஸ் அடியோட மறந்துட்டாரு. இப்போ சொன்னதுல உங்களோட ஃபேவரட் ரெஸ்லர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அகிலன் நெட்வொர்க் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேற ஒரு தரமான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.